ஏமாற்றும் வேலையா இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையான கடனை ரத்து பண்றாங்க. 5 ஏக்கர் மேல உள்ள விவசாயிகளுக்கு 50% ரத்து பண்றாங்க. இன்னைக்கு கொடுத்த அறிக்கை என்ன, 50,000 ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஏக்கர் கரும்பு போட்டா 60,000 ரூபாய் விவசாய கடன் தராங்க. ஒரு ஏக்கர் நெல்லுக்கு 36,000 விவசாய கடன் தராங்க. அப்போ ஒரு ஏக்கர் கரும்பு போட்ட விவசாயி அந்த லிமிட்டுக்குள்ள வர முடியல. இன்னைக்கு அரை ஏக்கர் இருக்கிற விவசாயி எந்த கடன்ல போய் எந்த பயிர் கடன் வாங்குறான்? அவன் சிட்டா வாங்கிட்டு அடங்கலை வாங்கிட்டு விஓ தேடிட்டு இங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் சொசைட்டில நிக்கிறானா? இல்ல. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய் வரை வாங்கிய விவசாயிகளுக்காக தள்ளுபடி செஞ்சிருக்க வேணும். ஏன்னா நீங்க 5 ஏக்கர் வச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லாத கடனா தமிழக அரசு கொடுத்துருக்கு. சென்ற அரசு எல்லாம் அதை தான் கடைபிடிச்சிருக்கு. இந்த தாவேக அரசு மட்டும் போலியான வாக்குறுதியை கொடுத்து, கவர்ச்சியான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு விவசாயிகள் நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க விவசாயிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 1,90,000 மேல வாங்கின விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய். என்ன விவசாயிகளுக்கு நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா? விவசாயி என்ன நீங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்? வேணா விவசாயிகிட்ட நீங்க 5,000 வாங்க கேளுங்க, நாங்க தரோம் உங்களுக்கு. இந்த தமிழக அரசு, இந்த புதுசாக பொறுப்பேற்றிருக்க தாவேக அரசு இந்த போலியான நடவடிக்கையை உடனே நிறுத்திக்கணும். உடனே நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க. நாங்க ஒன்றும் எக்ஸ்ட்ரா உங்களை அதை செய்யுங்க இதை செய்யுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ரோடு போடுங்கலாம் சொல்லல. உங்களை நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன சொன்னீங்க? ஓட்டு கேட்கும் போது 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகளுக்கு முழுமையா கடனை ரத்து பண்றான்னு சொன்னீங்க. மேல உள்ள விவசாயிக்கு 50% தள்ளுபடி பண்றேன்னு சொல்லுங்க. தயவு செய்து உடனடியாக சொன்ன வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயம் கொதிப்படைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் வெடிக்க போகுது. இந்த அரசு அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். விவசாயிகள் வீதிக்கு போராட்டம் வன்முறையாக மாறுவதற்கு முன் தமிழக அரசு விழித்துக் கொண்டு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விவசாய கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அலெக்சாண்டர் கவனை.